எதிர்நீச்சல் சீசன் 1ல நடிச்ச சீரியல் ஆக்ட்ரஸ் இப்போ எதிர்நீச்சல் சீசன் 2 பத்தியும் அதோட டைரக்டரான திருச்செல்வம் சார் அவர்களை பத்தியும் ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுதான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றத பாத்திரலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எதிர்நீச்சல் சீசன் 2 சமீபத்துல ஆரம்பிச்சு ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த பிரபலங்கள்லாம் இடம் பெற்றிருந்தாலுமே ஜனனி அண்ட் தாரா, ஐஸ்வர்யாவா நடிச்ச குழந்தைகள்லாம் மாற்றப்பட்டிருந்தாங்க. இது பத்தி ரீசெண்டா நந்தினியோட குழந்தையா நடிச்ச தாரா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தன்னை திருச்செல்வம் அங்கிள் வேணும்னே இந்த சீரியல்ல இருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, எதிர்நீச்சல் 2 சீரியல்ல மறுபடியும் நான் நடிக்கணும்னு ரொம்பவே அழுது கேட்டு கூட டைரக்டர் திருச்செல்வம் சார் மனமிறங்காம மாத்திட்டாங்க. அதே நேரத்துல இது உண்மையிலேயே அந்த பாப்பா இருக்கா இல்லையா, தாரா அப்படின்ற ரோல்ல நடிச்ச அன்சாரி பாப்பா போட்ட பதிவு தானா, இல்லைன்னா அவங்களோட பேர்ல யாராவது சோசியல் மீடியால குழப்பத்தை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு போட்ட பதிவான்னு தெரியல அப்படின்னு பேசப்படுது. இருந்தாலுமே இந்த தாரா பாப்பா ரொம்பவே அழுதாங்களாம், எனக்கு இந்த சீசன் 2ல நடிக்கணும் அப்படின்னு. பட் டைரக்டர் சார் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாப்பாவை இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டிருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க எதிர்நீச்சல் சீசன் 2 பாக்குறீங்களா? உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஜனனி ரோல்ல நடிச்ச நம்ம மதுமிதாவை ரீப்ளேஸ் பண்ணி பார்வதி வந்திருக்காங்க. சோ ஆப்டா நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.